முருங்கைக்காய், மேரக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார். மதியம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல்லாம் எடுத்துகிட்டு பூண்டு, சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில். பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, பூண்டையும் சோம்பையும் நல்லா தட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து அதை தட்டி வச்சு பூண்டையும் சோம்பையும் தூக்கி போட்டு நல்லா பார்த்தீங்கன்னாக்கா 2 கருவேப்பிலை தலையும் போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மாதிரி தான் ஒன்று, இல்லை சின்ன சைஸ் வெங்காயம் மாதிரி இருந்தால் அது சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் சொன்னேன், அதனால் ஒரு கையளவு சின்ன சின்ன குட்டி குட்டியாக நறுக்கி அதை மட்டும் எண்ணெயில் வதக்கி அதில் வந்து வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அது வந்து தோல்லாம் உரித்து அதை ஒன்றா போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த நெருப்புலேயே வந்து அந்த அனல்லே வறுக்கணும். சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு. இன்றைக்கி அதான் முதல்ல செஞ்சிடணும். அது செஞ்சதில் மீதி கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, எதுக்கு வந்துட்டு திரும்ப நைட்டு அதே சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால யோசித்தேன். அதில் வந்துட்டு என்ன பண்ணாக்கா உருளைக்கிழங்கு போண்டாவும் செஞ்சுட்டேன். ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோமா, அதில் லைட்டாக சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டு கடலை மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு கெட்டியாக நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மசாலாவோட தானே ரெடியாக இருக்குது, சிக்கன் மசாலாவோட போட்டு பெரட்டினதை அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி பால்ஸை ரெடி பண்ணி அப்படியே அந்த கடலை மாவில் வந்துட்டு உள்ளே முக்கி போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தாச்சு. ஈவினிங் வந்துட்டு பரட்டியாக தான் இஞ்சி டீ வச்சு உருளைக்கிழங்கு போண்டா போட்டு வீட்டை உள்ளவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தேன். நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, நானும் சாப்பிட்டேன்.